வணக்கம். நான் உங்கள் சங்கீத் சிலம்பு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நாளா ஒரு தாட் இருந்தது. என்ன அப்படின்னா, அ இலங்கை தமிழர்கள் பத்தி நம்ம எதாவது படிக்கணும். அதே மாரி அ அதோட முழு வரலாறுங்கிறத விட வரலாறுங்கிறத நம்ம வந்து வரலாறு பாடத்தில படிச்சிருக்கோம். தமிழர்கள் அங்க எப்படி போனாங்க அப்படிங்கிறது மன்னர் காலத்துலலாம் படிச்சிருக்கோம். குறிப்பா பிரபாகரன் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது வந்து அ ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு கதை சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம அத எப்படி கத்துக்கிறது அப்படின்னா, ஒரு எழுத்தாளர் புத்தகமா எழுதி வெளியிடுறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் நம்பகத்தன்மையா தான் இருக்கும். அதில பெரும்பாலும் பொய்கள் இருக்கிறதுனால ராகவன் அவர்கள் ஒரு எழுத்தாளர் ராகவன் எழுதியிருக்காங்க. பிரபாகரனின் வாழ்வும் மரணம்னு சொல்லிட்டு. அந்த புத்தகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தகவல் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, எனக்கு அதில என்ன அப்டின்னா, எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில அப்ப இருந்தக்கூடிய கட்சிகள் எல்லாரும் எப்படி அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க, யார் யார் உதவி பண்ணாங்க, பொருளாதார ரீதியா எப்படி உதவி பண்ணாங்க, அவருக்கு எந்தெந்த இடத்துலலாம் சந்திச்சு அவருக்கு வந்து அ இந்தியாவோட அரசாங்கத்துக்கு எப்படி வந்து ஒண்ணு அவர் சாதகமா இருக்க வேண்டும், எதிர்ப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் நெறைய இடங்கள்ல தலைவர்கள் நெறைய இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. அதெல்லாம் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் பள்ளிக்கூடம் படிக்கிற வயசு அது. அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய சிங்களர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தில இருக்கிறத நான் சொல்றேன். அங்க இருக்க சிங்களர்னா வருவாங்களாம், கேட்டு கேள்வி எல்லாமே அடிப்பாங்களாம். ஆ திடீர்னு பார்த்தா யாரெல்லாம் அடிப்பாங்களாம். அந்த மாரி தான் அதில சொல்லப்பட்டிருக்குது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் பிரபாகரன் அவங்க அப்பா, அவங்க அ நெறைய பேர் உறவினர்கள்லாம் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறப்ப, கோயில்ல படைச்சுட்டு வருவாங்கல்ல, அந்த பூசாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள கோயில்லயே வச்சு அடிச்சிருக்காங்க. கோயில் வெளிய வச்சு அடிச்சிருக்காங்க. இத பத்தி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பள்ளி மாணவர்களா இருந்த ஒரு பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஏன் திரும்ப அடிக்கலன்னு கேட்டிருக்காரு. அ இவங்க உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னது வயசு கம்மி தான் பையன் வந்து திரும்ப அடிக்கணும், அந்த மாரிலாம் பேசுறான். இது சரியில்ல அப்படிங்கிற மாரி, "ஏய் நீ உன் வீட்டுக்குள்ள போ" அப்படின்னு சொல்லி நாங்க பேசிட்டு நீ வீட்டுக்குள்ள போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. திரும்ப கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு அப்பப்போ கொஞ்சம் எங்கேயோ போறாரு, வராரு. லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதோ இயக்கத்துல இருக்காருன்னு சொல்லி வீட்டுக்கு தகவல் வருது. அப்ப வீட்ல எப்படின்னா, இயக்கத்துல எங்கேயாவது இருந்தாங்க அப்படின்னா, வீட்ல இருக்கவங்க வந்து கடுமையா அப்ப ஆளக்கூடிய அரசாங்கம் வந்து கடுமையா தண்டிப்பாங்க. அந்த வீட்ல இருக்கவங்கலாம் இழிவு பண்ணுவாங்க, கேவலம் பண்ணுவாங்க, வீட்ட அடிச்சு நொறுக்குவாங்க. ஸோ இந்த மாரி சம்பவங்கள்லாம் அரங்கேறக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னாடியே பிரபாகரன் வீட்ட விட்டு வெளில போயிறாரு. ஸோ இப்படி தான் தொடங்குது அந்த புத்தகம். வெளியில போனதுக்கப்புறம் என்ன நடக்குது? அ நெ அது அது அப்படியே ஒரு பெரிய கதை மாரி வரும். ஸோ அது கடைசியில மரணம் வரைக்கும் அந்த புத்தகத்த படிச்சப்ப, நிறைய தகவல் வந்து நான் ரொம்ப லேட்டா படிச்சத தான் நான் உணர்றேன். இதெல்லாம் வந்து நான் இன்னொரு 15 வருஷம் முடிய படிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். அந்த பொறியியல் சம்மந்தமான படிப்பு போனதுனால நமக்கு இத பத்தி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இப்ப தான் புத்தகம் படிக்க வாய்ப்பு கிடைச்சுது. ஒரு புத்தகம் படிச்சோம் அப்படின்னா, நம்ம கொண்டு வச்சுக்காம, நம்ம சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம சொல்லிறணும். ஏன் அப்படின்னா, நம்ம சமுதாயம் நம்ம படிச்சுட்டோம்னா, நம்ம அந்த புத்தகம் படிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம நண்பர்கள், நம்ம சார்ந்தவங்கலாம் நம்மளும் அத படிக்கணும்னு நெனைப்பாங்க. அத படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வரலாறு நெறையா தெரிஞ்சுக்கிறப்ப, இந்த உலகத்தில நெறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ, அதனால தான் அந்த புத்தகத்த வந்து அதில நெறைய தகவல் இருந்தது. அது எல்லாத்தையும் சொல்லணும்னா கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஆகும். ஏன்னா, அதில உள்ளடக்கிய தகவல் அவ்வளோ தகவல் இருக்கும் அதில. வாய்ப்பு கிடைக்கிறப்ப சின்ன சின்ன காணொளியா போடுறேன்.